Hey everyone, welcome back to the channel Rupesh&Everything. இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்கணும்னா, if you don't have time management and if you have a lot of stress and anxiety and உங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல, எனக்கு இவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு இருந்தா கண்டிப்பா பாருங்க. பிகாஸ் நானும் அந்த மாதிரி ஒரு ஆள் தான். நானே இந்த லிஸ்ட்டை கோ த்ரூ பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு கிளாரிட்டி எனக்கே கிடைச்சது. அண்ட் இது ரொம்ப ஈஸியா I'm going to explain it to you. So let's get into the video. டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் திங் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ஐசனோவர் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸை வந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்க தெரிஞ்சா, இந்த மேட்ரிக்ஸை விட சிம்பிளான ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடையாது ஒரு பிளானிங்க்கு. நமக்கு நிறைய டாஸ்க்ஸ் இருக்கும். பேசிக்கலி பர்சனல் டாஸ்க் அஸ் வெல் அஸ் ஒர்க் டாஸ்க்ஸ் இருக்கும். அண்ட் அதர் டாஸ்க் விச் ஆர் ரிலேட்டட் இன் யோர் லைஃப் அதுவும் இருக்கும். ஸோ ஹவு டு புட் ஆல் தோஸ் டாஸ்க்ஸ் இன் அ பர்டிகுலர் ஒன் சிங்கிள் பேஜில் போடணும். பட் அந்த ஒரு சிங்கிள் பேஜில் நீங்கள் போடும்போது எந்த டாஸ்க் இம்பார்ட்டன்ட் அண்ட் எந்த டாஸ்க் நாட் இம்பார்ட்டன்ட் அண்ட் எந்த டாஸ்க் உங்களை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த ஐசனோவர் மேட்ரிக்ஸ்ல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் திங் இந்த ஐசனோவர் மேட்ரிக்ஸ்ல என்ன இருக்கும்னா, you will see 4 different boxes. First இந்த ஒரு பாக்ஸ்க்கு ஒரு மீனிங் இருக்கு. First boxல you will have to write which is உங்களுக்கு இங்க urgent, tasks with clear deadlines and significant consequences. So second one வந்து not urgent and important, tasks with no set deadline that bring you closer to your long term goal. So அது கீழ வந்து பாத்தீங்கன்னா not important but urgent. So இதுல வந்து what we need to do is delegate tasks that need to get done but don't need your expertise in order to be completed. Deleteன்றது என்னன்னா tasks that distract you from your preferred course and don't add any measurable value. இந்த ஐசனோவர் மேட்ரிக்ஸை வந்து we'll be seeing it as different examples. அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரிலேட் ஆகும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட நோட்புக் ஆர் ஐபேட் ஆர் வாட் எவர் நீங்க எடுத்து கையில வச்சுக்கோங்க. So you can jot down a lot of things which will make a lot of sense in the quadrantsல. இந்த மேட்ரிக்ஸை வந்து we'll just do it together. சில திங்ஸ் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். urgent, not important and important. From your side நீங்கள் உங்களுக்கு பண்ணலாம். From my side I'll be doing my example. I think for me my first thing to do every day is my emails. Second thing வந்து calls and third thing வந்து meetings. ஸோ இந்த 3 விஷயங்களை நான் வந்து பண்ணியே ஆகணும். They have a severe deadline every day, end of the day. And இதை பண்ணலன்னா there will be escalations or whatever which will come up. ஸோ இது தவிர you will have a personal side of it. So personal side of itல எனக்கு வந்து என்னன்னா, first thing is planning for YouTube. அது பண்ணலன்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் என்னோட நெக்ஸ்ட் வீக்ல நான் என்ன பண்றது, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் I will not know. செகண்ட் திங் வந்து I think is script. ஸோ இப்போ இந்த வீடியோக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து இட்ஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் பிஃபோர் 3 days before. ஸோ அதை வந்து I will have to write it down and type it down in a word format and அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வைக்கணும். தேர்ட் திங் வந்து ஸோ ரெக்கார்ட் மை யூடியூப் வீடியோஸ். ஸோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, let's say I have my car here and let's say I need to do my car wash. So this is basically, it is important but not really urgent. பில்ஸ்ன்றது வந்து பேசிக்கலி ஆஃப்டர் அ மந்த் ஸ்டார்ட்ஸ் we will have to look at next week or 2 weeks தள்ளி ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. அந்த கிளைண்ட் மீட்டிங்க்கு நீங்க பண்ண வேண்டிய பிரசன்டேஷன் வந்து தள்ளி வைக்கலாம். let's say you are going to be traveling to another city, உங்களோட ஆஃபீஸ்ல இருந்து ஒர்க் போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து you need to pack dumb calls or cold calls. இதுக்கான டைம் வந்து நம்ம கண்டிப்பா லேட்டரா செட் பண்ணிக்கிறது பெட்டர். அப்டேட்டிங் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஒர்க் ரிலேட்டட் ஸ்டஃப். ஸோ நீங்க சோஷியல் மீடியாஸ் நெட்வொர்க்ல அந்த மாதிரி ஒர்க் பண்றவங்க, you are influencer or something like that, அந்த மாதிரி இருந்ததுன்னா you will have to keep your blogs and scripts. So schedule things, respond to all the emails, to respond to all the comments. If you have a YouTube channel or if you are influencer, you need to respond to all your DMs. Scheduling things வந்து can be delegated to your assistant or something like that, or your people in the office, அந்த மாதிரி இருக்கலாம். What are the things which are not at all important and not at all urgent? இது ரொம்ப interesting. So first thing வந்து எடுத்த உடனே for me I just got it here, which is like social media. Next thing வந்து Netflix, TV, watching TV and movies actually eat up more of the time. Playing video games. ஸோ எப்பவுமே வந்து எனக்கு இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு டவுட் வரும். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறவங்க வந்து ஒரு வேளை தே ஆர் ஆல் வெரி பர்ஃபெக்ட் அண்ட் தே டூ திங்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, see இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது தான் as we learn one by one we will be doing things. So fourth one வந்து basically healthல junk food. One basic thing is you are categorizing எல்லா திங்ஸுமே but into 4 different categories. You will have a clear understanding of how things totally work for you. Because Eisenhower Matrix வந்து it is just doable by hand. இதுக்கு ஆப்ஸ் அது இதெல்லாம் தேவையில்லை. ஸோ செகண்ட் திங் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் பிளாக்கிங்னு சொல்லுவாங்க. So time blocking is basically you are blocking time for your personal as well as your work thing. So basically let us say 6 a.m. let's say 9 a.m. So இது வந்து உங்களோட மார்னிங் டைம். And then 9 to 7 p.m. என்றது வந்து பார்த்தீங்கன்னா it is your work hours. 11 அப்படின்றது it is where you just go to sleep maybe. So 6 to 9ல வந்து there is a definitely a good gap here. So இந்த 6 to 9ல வந்து time blocking நீங்க பண்ணி ஆகணும், which is early morning ஏஞ்ச உடனே you
need to go for a 15-minute walk. You have yoga or exercise. Particularly if you are a person who's an individual who's single or a bachelor or something, then it is always good that you prepare your breakfast. Need to have a to-do list. நீங்க டைம் பிளாக் பண்ணி ஆகணும். 7 to 11 வந்து basically what we need to do is, first of all we come home. One thing I'm telling everybody to do is take some time to relax. என்னோட இதுக்கு வந்து I do recording. So இந்த மாதிரி things வந்து 7 to 11 நீங்க கண்டிப்பா பண்ணணும். And this also reflects on your personal life. ஏன்னா இந்த 7 to 11 வந்து it is very very important. ஏன்னா evenings தான் வந்து you can actually get some real stuff done and also prepare for the next day. Or the best thing you can do is you can go into a sort of a small meditation or breathing exercises or something like that, where your body will get more relaxed. You will have a very sound deep sleep. ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னன்னா அவாய்டிங் ப்ரோக்ராஸ்டினேஷன். ஸோ இது வந்து இட் இஸ் எனக்குமே இது வெரி டஃப்பான விஷயம். இந்த ப்ரோக்ராஸ்டினேஷனில் வந்து there is something called as a 2-minute rule. If you know that it can be done in 2 to 5 minutes or 5 to 10 minutes, டக்குன்னு ஏன் அந்த விஷயத்தை முடிச்சிட்டோன்னா மென்டல் டு டூ லிஸ்ட்டில் வந்து சில திங்ஸ் எல்லாம் டக்குன்னு செக் ஆஃப் ஆகிடும். ஸோ அவாய்டிங் ப்ரோக்ராஸ்டினேஷன் வித் த 2-minute rule. டூவில் வந்து லெட்ஸ் சே 1 day, ஓகே, 1 dayல வந்து there will be 1 2 3 அப்புறம் there will be 10 things here. ஸோ இந்த 10 things உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த 10 திங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 3 தான் வந்து இட் வில் பி த பிக் ஒன்ஸ். த ரெஸ்ட் ஆஃப் த 7 திங்ஸ் வில் பி சம்திங் விச் இஸ் த ஸ்மாலர் ஒன்ஸ். இது 7யும் நம்ம வந்து டக்குன்னு டெலீட் பண்ணிட்டாலே அவர் மைண்ட் வில் ஆக்சுவலி கோ டு ஒன்லி த 3 big ones. ப்ரோக்ராஸ்டினேஷனை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன 2-minute ரூலை யூஸ் பண்ணா போதும். Saying no protects your time. Protects your time. ஸோ உங்கள் டைம் வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் ஹாவ் யுவர் பிளான்ஸ். பிளான் 1, பிளான் 2, பிளான் 3. ஸோ இதை வந்து உங்களால் பிளான் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்குன்றதுனால யூ கேன் பிளான் இட். நீங்கள் நோ சொன்னால் யூ வில் ஃபீல் பெட்டர். ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு ஒர்க்கை வந்து கொடுக்குறாங்க. ஸோ தே ஆர் கிவிங் யூ ஒர்க். ஓகே, இது வந்து பாயிண்ட் 1. பாயிண்ட் 2 இஸ் நீங்கள் வந்து சேயிங் எஸ் ஆர் நோ. இந்த பாயிண்ட் 1 to இந்த பாயிண்ட் 2 நீங்கள் எவ்வளோ டிலே பண்ணுறீங்களோ இந்த டைம் ஃப்ரேமை, உங்களுக்கு அவ்வளோவுமே டைரெக்டாக இட் வில் பி கனெக்டட் டு procrastination. So this is called the map between saying no. எவ்வளோ சீக்கிரமா if you are taking this decision which is yes or no அந்த particular questionக்கு your time, your mind, your peace எல்லாமே இருக்கு. So இந்த main factors of time management குள்ளார if you are applying anything, ஏதாவது ஒன்று நீங்கள் அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு you will have a clarity. Most importantly இந்த வீடியோட டேக்அவே என்னன்னா, இந்த விஷயங்கள்ல இருந்து எந்த விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போறீங்கன்றத கமெண்ட்ல போடுங்க. இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு if you have a very good feedback இருந்தாலும் you can personally write it to me or you can personally put in the comment. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருந்தா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு டைரக்டா வரணும்னா நோட்டிஃபிகேஷன்ஸா you need to press that bell icon and definitely subscribe to my channel. ஸோ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஹவு டு இம்ப்ரூவ் யர் பாடி லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு தாட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட யூடியூப் சேனலில் இதுக்கான 2 தனி வீடியோ இருக்குது which I'll put it here as the link. ஸோ இது வந்து I'll put it in my description also. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் which will definitely help you out on a day-to-day basis.